ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டிகிரி இல்லைன்னா டிப்ளமோ ரேடியோகிராஃபியில் முடிச்சுட்டு இப்போ யூகேக்கு ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் நாங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் எப்படி ப்ராசஸ் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கோம். வெல்கம் டு இன்டர்நேஷனல் ரேடியாலஜி. நான் உங்கள் அஜிதா. நம்ம ஆல்ரெடி சொன்னதுல என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்துக்கலாம். மொத்தம் இதில் 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னன்னா, நம்மளுடைய டிகிரி இல்லைன்னா டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு நமக்கு எலிஜிபிலிட்டியா இல்லையாங்கிறத வந்து நம்ம ஹெச்சிபிசி மூலமாக ரெஜிஸ்டர் பண்ண மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஹெச்சிபிசியில் ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால யூகேக்கு போக முடியும். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், ஹெச்சிபிசினா என்ன அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஹெச்சிபிசி அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கவுன்சில். அதுதான் ஹெச்சிபிசிங்கிறது. ஸ்டெப் 2 என்னன்னு பார்க்க போகிறோம். ஸ்டெப் 2 என்னன்னா, ஹெச்சிபிசி வந்து எப்படி நம்ம ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்றது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஹெச்சிபிசிக்கு வந்து நமக்கு ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னா, உங்களுடைய டிகிரி இல்லைன்னா டிப்ளமோ சர்டிஃபிகேட், உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டில் ஒர்க்கிங் சர்டிஃபிகேட், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஐஎல்டிஎஸ் இல்லைன்னா ஓஐடி ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து இதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போ நீங்கள் ஐஎல்டிஎஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஸ்கோர் வந்து மேக்ஸிமம் 7 இருக்கணும். இதுவே நீங்கள் ஓஐடி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு பி கிரேட் கிடைச்சிருக்கணும். ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்கள் இதை எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஹெச்சிபிசி வெப்சைட் இருக்கு, அதுக்குள்ள போய் டைரக்டாவே நீங்க இதை அப்ளை பண்ணிக்கலாம். மூணாவது ஸ்டெப்ல என்னன்னா, நீங்க ஹெச்சிபிசியும் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, ஓஇடி இல்லைன்னா ஐஎல்டிஎஸ் ஏதாவது ஒன்று கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஜாப் தேடுறது தான். இப்போ இது வந்து எந்த போர்ட்டலுக்குள்ள போய் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னா, என்ஹெச்எஸ் சர்வீஸ், இண்டீட் யூகே, அப்புறம் கிளாஸ் சர்வீஸ், லிங்க்ட்இன்ல கூட போய் பண்ணிக்கலாம். என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, பல்ஸ், மேக்ஸிமா, அப்புறம் மெடாக்ஸா ஹெல்த் கேர், இவங்களை நீங்க அப்ரோச் பண்ணி கூட நீங்க ஜாப் சர்ச் பண்ணிக்கலாம். நாலாவது ஸ்டெப்ல என்னன்னா, உங்களுடைய விசா ப்ராசஸ்க்கு என்னென்ன தேவை அப்படின்னா, உங்களுடைய பாஸ்போர்ட், அப்புறம் வந்து நீங்க ஹெச்சிபிசி ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கல்ல அதோட ப்ரூஃப், அப்புறம் உங்களுடைய ஓஇடி இல்லைன்னா ஐஎல்டிஎஸோட ஒரு சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து உங்களுடைய ஆஃபர் லெட்டர், பிசிசி, அப்புறம் உங்களுடைய மெடிக்கல், இதெல்லாம் தான் தேவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூகே ட்ரை பண்றவங்க ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.